ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மாவை இழந்த துக்கத்துல ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மயில் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அம்மா உன் கூட தான் இருப்பாங்க, உன்னைய காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவையே எடுத்திருக்காங்க. நீ வந்து ரேவதி கூட சந்தோஷமா வாழ்ந்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சொல்லிட்டு மயில் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. அப்பாவோட தங்கச்சியோட டெத்துக்கு கண்டிப்பா நீங்க போயிருக்கணும். ஆனா உங்க பிடிவாத குணத்தினால எதுக்குமே நீங்க போக மாட்டேங்கிறீங்க. அவங்க என்னமா பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமா சாமுண்டீஸ்வரியை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி சொல்றாங்க, உங்களை என்னைக்குமே திருத்தவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து செம்மையா கோவத்துல இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவை கடைசி நேரம் வரைக்கும் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மயில் சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சின்ன அத்தை தான். அவங்க தான் உன்னைய பத்தின விஷயம்லாம் சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உயிரே காவு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு பயங்கர கோபம் வருது. அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், என்னோட அம்மா உயிரே போயிடுச்சு, அவங்களெல்லாம் இனிமேட்டு விட்டு வச்சா என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாங்க. அந்த இடத்துல நம்ம பாட்டி சொல்றாங்க, ஏப்பா கார்த்தி, உங்க அம்மா எதுக்காகப்பா உயிரை விட்டா? இந்த குடும்பம் பிரியக்கூடாது, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் தானே. இப்ப நீ போய் சண்டை போட்டனா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும், நீ உங்க அம்மாவுக்காக பொறுத்து போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு சிவனாண்டி சந்திரகலா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கான். இப்ப அவங்க அம்மாவோட சாவுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் சந்திரா பயந்துட்டு இருக்க? விடு, என்ன நடக்குதோ நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் என்ன பெரிய ஆளா? அவனே அவன் பேர் ஊர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை பத்தின உண்மையெல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சந்திரா ஒரு பிளான் பண்றாங்க. இதுதாங்க நம்மளுக்கு சரியான நேரம், கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அவன் அந்த இடத்துல நிப்பான். அந்த நேரம் சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு அவன் தான் இந்த ராஜா ரகுபதி ஐயாவோட பேரன் அப்படிங்கிற உண்மையை நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி சாமுண்டீஸ்வரி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அக்கா, அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது மாதிரி பரமேஸ்வரியோட பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, அவளுக்கு அங்க இறுதி சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்க யாரு நிக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கரமா பில்டப் பண்ணிலாம் பேசுறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு யாரை பத்தியாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்கதான்க்கா உனக்கு ஒரு பெரிய டிஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு. உன்னோட மாப்பிள்ள ராஜா தான் அங்க கொல்லி வைக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கான். நான் சொன்னா நீ நம்ப மாட்டல, வா என் கூட வா, இப்பவே வா, உனக்கு நான் அந்த பரமேஸ்வரியோட பேரை இந்த ராஜா தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமுண்டீஸ்வரிய கொல்லி வைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா மேல செம கோவம் வருது. என்ன சந்திரா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருத்த மேல சந்தேகப்பட்டா அவன் பண்ற எல்லாமே தப்புன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, ஆனந்த் இவங்க 2 பேரும் தான் அபிராமியோட டெட் பாடியை சுத்தி சுத்தி வந்து பானையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வந்து உஷாராயிடுறாரு. என்னது இது, சின்னத்தை சாமுண்டீஸ்வரி அத்தையை கூட்டிட்டு வராங்க, இல்ல ஏதோ சம்திங் ராங், கண்டிப்பா கார்த்தியை பத்தின விஷயத்தெல்லாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுக்காக தான் இவ இப்படியெல்லாம் பண்றா, நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆனந்த் என்ன கெட்டப்ல இருக்காங்களோ அதே மாதிரி மயிலும் அதே மாதிரி கெட்டப்ல மாறிடுறாங்க. அங்க அபிராமிக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, ஏப்பா கார்த்தி, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுப்பா, அங்க பாரு சின்னத்தை வந்து சாமுண்டீஸ்வரி அத்தைய கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வரா, நீ இந்த கெட்டப்ல வேற இருக்க, உன்னைய பார்த்தானா கண்டிப்பா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல, இதை பார்த்த கார்த்திக் வந்து எங்க அம்மாவே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்திரகலா 2 பேருமே வந்துடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவன் கொல்லி வச்ச மாதிரி கெட்டப்ல நிக்கிறான், அப்போ அபிராமியோட மகன் ராஜா தானா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, நான் அதான் உன்கிட்ட சொன்னேனேக்கா, அவனை நம்பாதன்னு எத்தனை தடவை நான் சொன்னேன், ஒரு தடவையும் நான் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா நீ தான் என்னைய பைத்தியக்காரியாக்கிட்ட. இப்ப நீயே நேர்ல பாரு, அங்க கையில கொல்லிக்கட்டையை வச்சுட்டு நிக்கிறது யாரு? உன்னோட மருமையன் ராஜா தான். அவன் பேரு ராஜாவே கிடையாது, கார்த்திக். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய புராணத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. மயிலும் அதே கெட்டப்புல இருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி
சாமுண்டீஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது? மயில் வாகனம் எதுக்காக இந்த கெட்டப்ல இருக்கிறாங்க? நம்ம தீர விசாரிச்சாதான் இதுக்கான அர்த்தம் என்னங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி மயில் கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா தெரியலையா, நாங்க தான் உங்களுக்குலாம் இறுதிச் சடங்குலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து மழுப்புறாங்க. இத கேட்ட கார்த்திக் வந்து எதுவுமே பேச முடியல. என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க தான் அந்த அபிராமியோட பையன் சொல்லிட்டு சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என்னைய போட்டு விடுறதுலே தான் வேலையா வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட சந்திரா வந்து, பாத்தியக்கா நான் தான் சொன்னேன்ல, அவன் மேல தப்பு இருக்கு, அதனாலதான் அவனால பதில் சொல்ல முடியாம திணறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மயில் வந்து பயங்கரமா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சின்னத்தை, நானும் தான் இந்த மாதிரி கெட்டப்புல இருக்கேன், அதுக்குன்னு நான் அவங்க பையனாயிட முடியுமா? அதே மாதிரிதான் ராஜா வந்து அவங்க பையன் கிடையாது, அவங்க பையனால வர முடியல. பாட்டி தனியா என்ன செய்வாங்க? அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அதனாலதான் நாங்க இறுதி சடங்கை பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இதுல என்ன அத்தை தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. இதை நம்புறதா இல்ல நம்ம தங்கச்சி சொல்றத நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, அத்தை நீங்க எதுக்காக குழம்பி போய்கிட்டு இருக்கீங்க? நீங்களாம் இந்த இடத்துல நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசுல ஒரு குழப்பம் வந்துகிட்டே தான் இருக்கு. எதுக்காக நம்ம மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? ஒருவேளை உண்மையை மறைக்கிறதுக்காக நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்தேகத்தோட தான் போறாங்க. இந்த உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அபிராமி உயிரோட இருந்தாலும் சரி, இந்த உண்மை வந்து எப்படியாவது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு நாள் தெரிய வைக்க தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட கார்த்தி தான் பெரிய பணக்காரன், அவன் தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ரேவதிக்கு கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தீபான்ற ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிய வரும்போது தான் கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா ஏற்கனவே கார்த்திக் வந்து பரமேஸ்வரியோட பேரா அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு கல்யாணம் ஆனதையே மறைச்சு கார்த்திக் வந்து இப்படி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறத எப்படி ஏத்துப்பாங்கன்னு தான் தெரியல. இதனால கார்த்தியை வீட்டை விட்டு கூட அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை கார்த்திக் வந்து ரேவதியை தன்னோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அபிராமி இல்லைன்னா கதையே நல்லாவே இருக்காது. ஏன்னா அபிராமி தான் இப்போ மெயின் கேரக்டரா இருந்ததே, இப்போ அவங்களோட கேரக்டரையும் முடிச்சுட்டாங்க. நம்ம கூட ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் கார்த்திக் வந்து கண்டிப்பா ரேவதியை கார்த்தியோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க, அவங்களோட கம்பெனி எல்லாம் சுத்தி காட்டுவாங்க, இது மாதிரி அவங்க அம்மா அப்பா அண்ணிங்க எல்லாத்தையும் காட்டுவாங்கன்ட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி டைரக்டர் வந்து இப்போ அபிராமியோட கதையை முடிச்சிருக்காங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது கார்த்திக் வந்து கண்டிப்பா ரேவதியை அவங்களோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அபிராமி இருந்தா தான் நாங்க நல்லா இருக்கோம், யாருமே இல்லாம எப்படி ரேவதி வந்து அங்க போவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மளும் எப்படியெல்லாம் இந்த கதைக்களம் போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.